சின்ன தாயி, என்ன ஞாபகம் இருக்கா? வீரமுத்து நாயக்கர் மகன் பொன்ராசு. உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இந்தா வாங்கிக்க. வாங்கிக்கண்ணா. சின்ன தாயி, தண்ணி இதுல ஊத்துமா? என்னடி ஆத்துக்கு போய் வெறும் கொடுத்துட வந்து நிக்கிற? நெஞ்சில தாவணி விழுந்தாவே நினைப்பு தடுமாறி போகும். ஒட்டச்சி கண்ணு புத்தியில இருக்கணும். ராத்திரி நேரத்தில் பேச்சு படுத்துங்க. புரியுதா? பேசினே இருந்து வந்து வாய் தச்சுருவேன். ஏண்டா அம்பி, காலையிலயாவது வேட்டி இடுப்புல கட்டேன்டா. நீங்களே கையில் பிடிச்சு போறீங்க, ஒழுங்கா கட்டுங்க. என்னடா இது, இன்னைக்கு வாத்தியார் கத்திக்கிட்டு போறாரு? டே, அவரை சொல்லி தப்பே இல்ல. அவர் பொண்டாட்டி 25 மைலுக்கு அப்புறம் வேலை செய்யறாங்க. தினசரி வந்து போக முடியாதா? வர்றதே ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ணா. சரி சரி பாடு, காலையில் பேசிக்கிறோம். நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. காசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான ஒன்ன தேடுது. காசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. உனக்கு பாட்டுன்னா பிடிக்கும்ல, அதான் ரேடியோ வாங்கிட்டு வந்திருக்கேன். என் ஞாபகமா இதை வச்சுக்க. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? மங்கை ஒரு கங்கை. ஒரு சோடா கொடுங்கண்ணே. சோடாவா? எதுக்கு? ஜீரணிக்கல. ஜீரணிக்கலையா? என்னத்தை தின்ன? செத்த நாயகையை தின்னுபுட்டியா? இதான் கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது. இந்தா எடுத்துட்டு ஓடி போயிரு. ஓடிரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டுல நீ. சார், நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க, என்ன கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க நினைச்சீங்களா? அது வந்துண்ணே. என்ன வந்துண்ணே நோந்துன்னு? இன்னைக்கு சந்தைக்கு போகணும் தெரியுமில்ல? ஆமா. அப்புறம் என்ன லேட்டா வர்ற? நீங்க தானே வழக்காம போவீங்க. என்ன நாங்க தானே நோங்க தானே கூட கூட பேசிட்டு இருக்க? இது வேற. ஐயோ, என்னடி உடம்பு சரியில்லையா? ஒருபடியா நிக்க? ஒண்ணு இல்லம்மா. சரி விலகு.
அள்ளி குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதினிலே அள்ளி குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதினிலே அங்கோர் முல்லை செடி அதன் முல்லை செடி அதன் பால் செய்த வீணை முத்து மறந்திட கத்ததில் நவிந்து சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல வல்லாயோ. என்னங்க நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். உனக்கு என் பாட்டு பிடிச்சது, எனக்கு உன்னை பிடிச்சது, 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். அது போதும். ஏதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா பார்த்து பிள்ளைய கழிச்சுக்க.